Hi friends, welcome to Aari Creatives. இன்றைக்கி நம்ம வந்து பிகினர்ஸ்க்கான ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து நம்ம ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸை வச்சு நம்ம பீட் ஒர்க் மற்ற சில ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கு அடுத்த லெவலாக வந்து நம்ம ஒரு பெரிய பெரிய டிசைன் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றது பற்றி அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸை வந்து ட்ரேசிங் டிசைன்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க ஆரி ஒர்க்கில். ஸோ நம்ம அந்த ட்ரேசிங் டிசைன்ஸ் வந்து எப்படி ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நம்ம எடுக்கிறதுன்றதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், ஆரி ஒர்க் வந்து நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்து கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆரி ஒர்க் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் அதை பற்றி எந்த டவுட்டுமே வச்சுக்க வேணாம். பட் நீங்கள் வந்து விடாமுயற்சியோடு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு தொழில் ஹவுஸ் ஒய்ஃபுன்றதை தாண்டி நீங்களும் ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணுறீங்கன்ற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒருத்தரோட வீடியோ மட்டும் பார்க்காம, ஸோ அதே ஸ்டிச்சஸை வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே பாருங்கள். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுக்கும் நேரில் கற்றுக்கிறதுக்கும் நம்ம எதை மிஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டிப்ஸ் அதை தான் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் ஒரே ஸ்டிச்சுக்கு வந்து நிறைய சேனல்ஸில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிறைய டிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப பொறுமையாகவும் விடாமுயற்சியோடையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலேருந்தே வந்து ஆரி கற்றுக்கலாம். நீங்களும் வந்து வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிகினர்ஸ் எப்படி வந்து அந்த டிசைனை வந்து நம்ம எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஆரி ஒர்க் ட்ரேசிங் டிசைன்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே கூகுளில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரேசிங் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டெமோ வீடியோ கூட நான் இதுக்கு அடுத்து வரும், நீங்கள் கிளியராக பாருங்கள். அந்த டிசைனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்து தருவாங்க இல்லைங்களா கடைங்க, ஜெராக்ஸ் ஷாப்பில். ஸோ அந்த ஷாப்பில் வந்து அவங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க நிறைய வச்சுருக்காங்க பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க நம்பருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நேரடியாகவோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டெமோ. கூகுளில் போயிட்டு நீங்கள் ஆரி ஒர்க் ட்ரேசிங் டிசைன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேசிங் டிசைன்ஸ் ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ பாருங்கள். ஸோ மறுபடியும் நம்ம அந்த இமேஜ் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இமேஜஸ் வந்து மறுபடியும் ஷோ ஆகும். ஸோ இதில் ஒரு இமேஜ் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அந்த இமேஜ் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேருங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஷாப்பில் வந்து அவங்க நம்பர் வச்சுருப்பாங்க இல்லை மெயில் ஐடி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரிண்ட் அவுட்ஸ் தான் வந்து இது வந்து நான் A3 ஷீட்டில் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பொதுவாக வந்து A3 ஷீட்டு வந்து ஒரு நெக் அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராடாக இருக்கும். ஸோ அதில் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நெக் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு வாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நம்ம நிறைய ப்ளவுசஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்லையுமே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ A3 ஷீட் வந்து லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் 2 ஷேப்லையுமே வந்து நம்ம டிசைன் வந்து நம்ம
நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னாலே நம்மளுக்கு க்ளீனாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு நெக்கோட டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும். அதை விட கொஞ்சம் டீப் வேணுங்கிறவங்க வந்து 10 இன்ச்சஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த நெக்கோட அகலம்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் ஆர் அதிகபட்சம் போனாங்கன்னா 6.5 இல்லை 7 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ A3 ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் நெக் டிசைன் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்துடும். ஸோ அது இல்லாமல் நம்ம பேக் நெக்குக்கோ இல்லை ஸ்லீவுக்கோ வந்து சிங்கிள் டிசைனாக இந்த மாதிரி ஒரு டிசைன் மட்டும் போடுறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி A4 ஷீட்டில் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், A3 ஷீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய டிசைன்ஸ், நெக் டிசைன், பெரிய ஃபுல் ஸ்லீவ் டிசைன்லாம் வந்து A3 ஷீட்டில் எடுக்கலாம். இந்த மாதிரியான சிங்கிள் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம A4 ஷீட்டில் எடுத்தோம்னாலே நம்மளுக்கு வேணுங்கிற அளவு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மிஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம A3 ஷீட்டில் எடுப்போம், நம்மளுக்கு சைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் மறுபடியும் A4 ஷீட்டில் எடுப்போம். ஸோ நீங்கள் 2, 3 டிசைன் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் எதில் எடுத்தால் நம்மளுக்கு வந்து செட் ஆகும்னு. ஸோ எனக்கு கூட அந்த மாதிரி ஆயிருக்கு. இது வந்து என்னோடய கஸ்டமர் வந்து எனக்கு கொடுத்த டிசைன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் A3 ஷீட்டில் தான் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். பட் அது எனக்கு ரொம்பவே பெருசாகிடுச்சு. அதனால நான் மறுபடியும் அதே டிசைனை வந்து நான் A4 ஷீட்டில் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவோட வங்கி டிசைன் மாதிரி தான் இந்த டிசைன் வரும். ஸோ A4 ஷீட்டில் எடுத்தது வந்து எனக்கு ஓகேவாச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர், ஸோ இதை வந்து ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ப்ளவுஸில் நம்மளுக்கு ஸ்லீவ்லேயோ இல்லை நெக் டிசைனோ இல்லை எங்கே வேணுமோ அங்கே வந்து கரெக்டாக நம்ம அந்த மார்க்கிங்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடியில் வந்து கார்பன் பேப்பர் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இல்லையா, இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கூட நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த இமேஜை வந்து அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு ட்ரேசிங் டிசைனை வந்து எப்படி ட்ரேசிங் ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்றது பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிகினர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.